द्वादशोऽध्यायः भक्तियोगः। अर्जुन उवाच एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरम् अव्यक्तं तेषां के योगवित्तमाः। एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्य अक्षरम् अव्यक्तं तेषां के योगवित्तमाः. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பெருமாள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார்து. அப்பா, ஏவம் சததயுக்தா, இப்படி சொன்னையே இது மாதிரி நிலை பெற்ற மனத்தினராய் இருக்கணும் அப்படின்னு. அவர்கள் எந்த பக்தர்கள் ஏ பக்தாக துவாம் உன்னை பரியுபாசத்தே நன்கு உபாசிக்கின்றனரோ அவர்களில் ச அபி ஏ தெரியுமா, ஏ சாப்பியக்ஷரம் அப்படி சொன்னோம் இல்லையா, சஹா அபி ஏ மேலும் அவர்கள் அவ்யக்தம் அக்ஷரம் இந்திரியங்களுக்கு புலனாகாத அக்ஷர பொருளை உபாசிக்கின்றனரோ. ஒருத்தர் உன்னை பற்றி நன்னா பார்த்துட்டு சகல விஷயத்துலேயும் சகுண உபாசனை, பெருமாளை இங்கே இருக்கிறது, இந்த உருவத்தில் இருக்கார் கிருஷ்ணன், ராமன், ரிசும்மன், வராகன், யஜ்ஞவராகன், யஜ்ஞன் ரிசும்மன் அப்படிலாம் சொல்லி அந்த அடிப்படையில் பெருமாளோட உருவ வழிபாடு, உருவத்தில் மனதை லயித்து மனத்தில் நிறுத்தி உபாசனை பண்ணுறவனோ பக்தர்கள் உன்னை பரியுபாசத்தை நன்கு உபாசிக்கின்றனரோ நிலை பெற்ற மனத்தினராய். அது இல்லாமல் இந்திரியங்களுக்கு புலனாகாத அக்ஷர பொருளை உபாசிக்கின்றனரோ. இது இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது, ஒன்றுமே தெரியாமல் அதாவது நிர்குண உபாசனை. இந்த நிர்குணத்தை பெருமாள் இந்த குணத்திலெல்லாம் சகுணத்தெல்லாம் தாண்டி நிர்குணத்தில் இருக்கார் அப்படின்றதையும் அப்படியும் பெருமாளை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினச்சிண்டு உபாசனை பண்ணுறவர்களில் இந்த இரு வகைகளில் இருப்பவர்களில் எவர்கள் உயர்ந்தவர்கள், எவர்கள் நன்கு யோகத்தை உணர்ந்தவர்கள் என்ன தெரியுமா, யோக வித்தமாக எவர்கள் இந்த ரெண்டு வகையில் பெருமாளை சகுண உபாசனை, பெருமாளை உருவ வழிபாடு, இந்த உருவத்தில் இருக்கார் இப்படி வழிபாடுவர், இந்த பெருமாளை இப்படி சேவிச்சா இதெல்லாம் கிடைக்கும், இப்படிலாம் கிடைக்கணும்னு சொன்னால் இப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருமாளை நன்கு உணர்ந்து உபாசிக்கின்றவர்கள் ஒரு வகை. ரெண்டாவது என்ன, பெருமாளுக்கு உருவம் கிடையாது, அதாவது இந்த பிரம்மம் இருக்கே அதுக்கு நிர்குணம் இல்லை சகுணம், அது மாதிரி சொன்னால் நிர்குணமாக இருக்குது, எந்த குணங்களும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குணமில்லாத வஸ்துவை, அதாவது இந்த இந்திரியங்களுக்கு புலப்படாத ஒரு பெருமாள் இருக்கார், அந்த பெருமாளை உபாசிக்கிறார். அந்த எந்த யோகத்தில் இது ரெண்டுத்தில் எது யோகம் சிறந்தது அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்டார்து. ஆனால் அதுக்கு பெருமாள் நம்ம இதில் நம்மளே ஒரு விஷயம், நம்ம ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லி தருவா, அடியனுடைய ஆச்சாரியன் என்ன சொல்லி கொடுத்தாயிருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த நிர்குண உபாசனை நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப நம்ம அதை எடுத்துக்க முடியல. ஏன்னு கேட்டால் நம்ம இப்போ நம்ம கீதை இந்த கிளாஸ்லேயே என்ன செய்கிறோம், முதலெடுத்தோடனே பக்தி யோகம் 9வது யோகத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் நம்ம கர்மா எப்படி செய்யணும், எதை விடாத செய்யணும், அப்புறம் எப்படி தியானம் பண்ணணும், எப்படி ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா முதல்ல சரணாகதி பண்ணி நல்லபடியாக பக்தி வளர்த்துக்கணும்னு பக்திக்கு அனுகுணமாக இருக்கிற கைங்கரியத்தை சின்ன சின்னதாக செய்துன்னு வந்தால் அப்புறம் கர்மாவை விடாத செய்யணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு வரும். கர்மாவை ஈடுபாடோடு செய்த பிறகு இந்த கர்மாவை எதுக்கு செய்கிறோம் அப்படின்ற அந்த ஞானத்தை வளர்த்துக்கணும்னு தோணும். அதாவது நம்ம உல்ட்டாவாக வேலை செய்தால் கூட பின்னாடியிலேருந்து வந்திருந்தால் கூட வந்துன்னு பின்னாடியிலேருந்து இப்போ தான் 3 அத்தியாயத்தை படித்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி பின்னாடியிலேருந்து வந்தால் கூட இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு நம்ம கர்மாவை எப்படி செய்யணும், ஞானத்தை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம அப்போ படிக்கும்பொழுது நம்மளுக்கு ஓரளவுக்கு நன்னா புரியும் போல் இருக்கும். ஓஹோ, இதனால தான் நம்ம பக்தி யோகத்தை முதல்ல தெரிஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் இப்போ ஞான விஞ்ஞான யோகம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் கீழே இன்னும் இருக்குது கர்ம யோகம், ஞான யோகம், அதெல்லாம் ஒன்று ஒன்றா வழியில் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தோணும். அப்படி அப்போ அந்த யோகத்தை 4வது யோகம் 5வது அத்தியாயமெல்லாம் படிக்கும்பொழுது நம்மளுக்கு அப்போ நல்லபடியாக புரியுமா இருக்கும். அதனால் இதில் எந்த யோகம் சிறந்தது, எதில் உன்னை சிறப்பாக அடைய முடியும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டாருது. இதுக்கு பெருமாள் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.